Boy's music taste is so bad. Yeah, I know. Everybody coming to the interstellar party. Biddy bing, biddy biddy bing, bing, biddy bing. Hey, 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 hey. Everybody's happy in my super. எவன்டா சொன்னது பசங்களோட மியூசிக் டேஸ்ட் மட்டனு? இதை கேள்றேன். வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இப்போலாம் படத்தில் வர பாட்டை விட விளம்பரத்தில் வர பாட்டு தான் செம்மையாக இருக்குது. ஸோ அப்பயும் சரி, சின்ன வயசுலையும் சரி, இப்போயும் சரி, சில ஆட்ஸ்லாம் பார்த்தா நம்ம என்ஜாய் பண்ணுவோம்ல. ஸோ நம்ம அந்த மாதிரி ஆட்ஸ்லாம் பார்த்து நம்ம வந்து ரேட்டிங் தர போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். उछलता है दौड़ता कभी कभी दौड़ कर आता है आगे आगे बढ़ता है इंडिया अमूल दूध पीता है इंडिया मनाता सेहत बनाता लाइफ के में बाजी मार ला. யார் யாரெல்லாம் இந்த ஆட் பார்த்துருக்கீங்க தெரியல. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அமுல் ஆடு. ஸோ அந்த ஹிந்தியில தான் போடுவாங்க, தமிழ் சேனல்ஸ்லேயும் ஹிந்தியில் தான் போடுவாங்க. ஏன்னா இருந்தாலும் அந்த பாட்டு வைப்பாக தான் இருக்கும். ஆத்தா ஆத்தா தான் இந்தியா அமுல் இந்தியா. இந்த ஆட் நிறையவே பார்த்துருப்பாங்க. சின்ன வயசுல நிறைய தடவை இந்த ஆட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அமுல் அமுல் அமுல்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ ரேட்டிங் தானா 7/10 கொடுத்துருவோம் மக்களே. இதுக்கு ஏய் நீ தானே இதுதாங்க இந்த சில்க் சாக்லேட்டை வாங்கி தாங்க இந்த சின்ன சின்ன வாண்டர்லாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் பாட்டு நல்லா வைப்பாக தான் இருக்கும். ஆனால் kiss me. Cadbury Silk. Cadbury Silk. How far will you go for love? Cadbury Silks. சில்க்ஸா தெரியல. அது என்னன்னு கேட்பரி சில்க் சாக்லேட் வாங்கி கொடுங்க, யாராச்சும் கரெக்ட் பண்ணிட்டு சுற்றுங்க. ஸோ இந்த சாக்லேட் இதுக்கு தான் உதவுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கான ரேட்டிங் இதெல்லாம் நம்ம வழக்கம் பார்த்து என்ஜாய் பண்ண மாட்டோம், ரெஸ்ட்மா மைண்டே போயிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம ரேட்டிங் எவ்வளோ தரோம் பார்த்தீங்கன்னா 6/10 தரோம். 6/10. யாரெல்லாம் இந்த ஆட் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. மென்டோஸ் ஆடுன்னு நினைக்கிறேன். மென்டோஸ் ஆடு இந்த ஆட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. மென்டோஸ் ஆடு செம்மையாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அது சின்ன வயசில் அந்த மியூசிக் நல்லாயிருக்கும். அந்த அனிமல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு எடுத்திருப்பாங்க. அந்த மனிதர் ஹியூமன் எவால்வேஷன், அந்த எவால்வேஷன் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த ஆடு தான் இந்த ஆடு தான் இந்த மியூசிக் நல்லா இருக்கு. நீங்கள் எல்லாம் கேட்டு பாருங்க. மியூசிக்கை வந்து நல்லா இந்த பாட்டுக்கும் இந்த ஆடுக்கும் இந்த மியூசிக் சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஆடை வச்சு எப்படி குரங்குலேருந்து மனுஷன் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடில் கட்டிருப்பேன். நல்லா இருக்கும் மென்டோஸ் ஆட். நல்லா இருந்துச்சு மக்களே. இந்த ஆடு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருந்துச்சு. இதுக்கு வந்து 9/10 தரலாம் இந்த ஆடுக்கு.
முக்கியமாக நீங்கள் வந்து சன் டிவி பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா முக்கியமாக இது பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க, சத்யா ஆர்ட்ஸ் பார்க்காம இருந்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா போட்டுக்கிட்டே இருப்பாங்க சன் டிவியில் சத்யா ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்களே இந்த ஆடை கேளுங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த ஆடை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, வெறுப்பாக இருக்கும் இந்த பாட்டு. கை வலிக்குது மாமா, சத்யாவில் வாஷிங் மிஷின் வாங்கி தாங்க மாமா. என்னடா என்ன ஒரு ஃபேஸ் என்னடா இது பாமா, நீ ஆசைப்பட்டத வாங்கி தரேன் பாமா. எல்லாம் பிராண்ட் ஒரே இடத்தில் இங்க தானே இருக்குது, கம்மியான விலையில நம்ம சத்யா விலை கிடைக்குது. இப்போ கை வலிக்கல மாமா, நம்ம சத்யா என்றால் சந்தோஷம்தான் ஆமா. ஜிங்கா என்னடா ஜிங்கா உங்கள் சத்யாவில் வாஷிங் மிஷின். அவர் ரியாக்ஷனை பார்த்தீங்களா? அவர் ரியாக்ஷனு. ஆனால் உண்மையிலே இந்த ஆடு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதுக்கு நம்ம ரேட்டிங் எவ்வளோ தரப்போம்? 0/10 தான் இருப்போம். இதுக்கு நமக்கு இது சுத்தமாக பிடிக்காதுங்க. அதை நம்ம கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. ஸோ நம்மளால் அதை கொடுக்க முடியாது. இது 0/10 தான் மக்களே. இது 0 தான் தருவேன் நான், இதுக்கு மேலே தரவே மாட்டேன். இதுக்கு சத்தியாடே பிடிக்க முடியும் சுத்தமாக, சாவடிடாங்க. முக்கியமாக நீங்கள் இந்த ஆட் பார்த்துருப்பீங்க. சம்மரில் நீங்கள் வந்து இந்த டைமில் தான் கரெக்டாக நீங்கள் வந்து எங்கேயோ வெளியில் விளையாடும் போதோ இது நிறைய அந்த வெயிலெலாம் செம்மையாக அடிக்கும். சம்மரில் நீங்கள் முக்கியமாக வீட்டில் இருக்கும் போது தான் சின்ன வயசில் இந்த ஆட் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா குளுக்கோண்டி ஆடுன்னு நினைக்கிறேன். இது பார்ப்போம். ஐயோ குளுக்கோண்டி ஆடு. இந்த ஆடு தான் மக்களே. இந்த 2வது இருக்குல்ல, இதுதான் அந்த ஃப்ளைட் வரும். அந்த ஆனா இந்த ஆடு என்னன்னா, இந்த ஜூஸ் குடிச்சா ஃப்ளைட்ல ஏரோப்ளைன்லாம் தள்ள முடியுமா சொல்லிட்டு எனக்குலாம் அப்பயே தோணும் சின்ன வயசுல. ஸோ நம்ம இதே வாங்கி குடிப்போம், அப்போதான் நல்லா பவர் வரும். ஆனால் ஒரு இது வராது. ஆனால் இந்த ஆடு பார்க்க நல்லா இருக்கும். ஸோ நல்லா கிரியேட்டிவிட்டியாக எடுத்திருப்பாங்க. நல்லா இருந்துச்சு ஆனால் பார்க்கறதுக்கு. மதுரை, மைசூர், சித்தூர், திருச்சூர். இது ஆனால் ஃப்ளைட்டாக பஸ்ஸாலே கண்டுபிடிக்க முடியல. இது என்ன விதமான வண்டினே எனக்கு தெரியல. தம்பிங்களா, பிளேனை கொஞ்சம் தள்ளனா கூலா ட்ரிங்க்ஸ் தரேன். சும்மா கேஸ் விடாதீங்க பாஸ். பிளேனை எப்படி தள்ள முடியும்? இது சாதாரண பிளைனை எப்படா தள்ளுவீங்க? என்னடா லாஜிக் இது? என்னடா அது? இல்ல, புது டாடா குளுக்கோ பிளஸ் கண்ணே ட்ரை பண்ணு. ஃப்ளைட்டுக்கு இப்போதான்டா கியர், பஸ்ஸில் உள்ள கியர் மாதிரி நான் பார்க்குறேனே. என்னடா ஏதாச்சும் ஒரு ஃப்ளைட்டில் பஸ்ஸில் உள்ள மாதிரி கியர் பார்த்துருக்கீங்களா மக்களுக்கு? பாருங்க, பஸ்ஸில் போடுவாங்க இப்படி கிளித் அடிச்சு கியர் அது மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஆடு நல்லா இருக்குது மக்கள். ஏன்னா ஆடுதான் நல்லா தான் இருக்குது ஆடு. ஸோ இதுக்காகவே நம்ம வந்து 10/10, இதுக்காகவே நம்ம வந்து 10/10 கொடுத்துடலாம். வச்சுக்கூடா, உனக்கு தான் இல்லாத வச்சுக்கூடா. ஏன்னா ஆடு நல்லா இருக்குது, கிரியேட்டிவிட்டியாக இருந்தாலும் ஓகே. மியூசிக்கு சம்மருக்குலாம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. உள்கொண்டி குடிங்கன்னு சொல்லிட்டு ஆட் போடுறாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு நம்ம 10/10 கொடுத்துடலாம் மக்களே. ஆட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா, அது என்ன ஆடுனா ஐபிஎல்லுக்காக போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கும், ஒரு வைபாக இருக்கும்.
सिक्सर लगे तो विकेट गिरे तो எல்லாரும் இந்த ஆட் பார்த்துருப்பீங்க முன்னாடி. இது ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக எனக்கு கிரிக்கெட்டை பற்றியா ஒன்றுமே தெரியாது. ஐபிஎல்லும் தெரியும், ஐபிஎல் மட்டும் தான் தெரியுமே. கிரிக்கெட்டில் வந்து நிறையா விதமான கிரிக்கெட்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஒன்லி ஐபிஎல் தான் தெரியும். ஐபிஎல் எம்எஸ் தோனி ஒரு பிளேயரு, அது ஒரு பிளேயரு, எல்லாமே ஒரு டீமுக்கு பிளேயரு, அவ்வளோதான். ஆனால் மற்றபடி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டோ மற்றபடி எந்த கிரிக்கெட்டை பற்றி நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஐபிஎல் மட்டும் தான் பார்ப்போம், ஐபிஎல் மட்டும் தான் இது பண்ணுவோம். ஆனால் இந்த ஆடு பார்க்க நல்லா இருக்கு. ஐபிஎல்காக இந்த ஆட் போட்டிருக்காங்க, இருந்தால் நல்லா இருக்கும். பார்க்க கொஞ்சம் வைபாக பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம 10/10 கொடுத்துடலாம் மக்களே. இந்த நெய் ஆட்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக. இந்த நெய் ஆட்லாம் சின்ன வயசுல நல்லாவே பார்த்துருப்பீங்க அதில். ஆனால் அந்த கிட்ஸ் ரியாக்ஷன் பண்ணுறத சுத்தமாக பிடிக்காது நமக்கு. ரொம்ப ஓவர் ஆக்டிங் ஆடுமாங்க, அது சுத்தமாக பிடிக்காது. அந்த ஆச்சி பசாலா உதய கிருஷ்ணா நெய்லாம் ஆட் போட்டால் என்னாச்சுங்களேன் சும்மா காண்டாகும். ஏன்டா அந்த சின்ன திங்கிறது என்ன திங்கிறேன்னு முக்கியம், ரியாக்ஷன் முன்னாடி பாருங்க. நீங்களே அந்த வீடியோ பாருங்க, இதான் நினைக்கிறேன். என்னடா அது திங்க கூட இல்லைங்க, வாயில தான் டக்குனு ஸ்பூன் மட்டும் தான் போகுது. ஆனா ஊன்னுன்றான். உதய கிருஷ்ணா நெய் அது நம்ம உதய கிருஷ்ணா அசல் நெய் தான். சின்ன பசங்க நாங்க போய் சொல்ல மாட்டோம். தலைய ஆட்டுறாங்க. என்ன அப்போ ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. இதுக்கெல்லாம் நான் வந்து ரேட்டிங் தர மாட்டேன். இதுக்கெல்லாம் ரொம்ப தர முடியாது. ரியாக்ஷன் பிடிக்கல, எனக்கு ஒன்றுமே பிடிக்கலங்க. இதுக்கு வந்து ரேட்டிங்லாம் தர முடியாது என்னால். ஸோ 0/10 இதுக்கு. கடைசியாக இந்த ஆட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கு அந்த பாட்டு. பிரியாணிக்காக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணி, ஆமாம் பிரியாணி தான். நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி நினைக்கிறேன். காலம் மாறும் காத்தோம் மாறும் ஒருத்தன் கண்ட கனவு உசுறு முளைச்ச கனவு உனக்கா எனக்கா தீமூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி நேசம் குட்டி சமைச்சு தலப்பாக்கட்டு பிரியாணி. அந்த அந்த இழுத்து நல்லா ஸ்லோ மோஷனில் பர செம்மையாக இருக்குது இந்த பாட்டு. நல்லா இருக்கும். ஆனால் அந்த காட்டில் தான் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்கும். அது சமைச்சாரு தந்துக்கான தலப்பாக்கட்டு. நல்லா இருந்துச்சுல நமக்கு இந்த ஆடு. ஸோ எனக்கு இந்த ஆடு ஸ்பெசிஃபிக்காக நல்லா பிடிக்கும். ஸோ ஐ வில் கிவ் இட் 10/10 மக்களே. வச்சுக்கோ உனக்கு 10/10. இப்போ வந்து நம்ம ஹால்ஸுக்கு உள்ள ஆடை பார்க்க போகிறோம். இது வந்து சாங்லாம் வராது, இதுதான் நல்லாயிருக்கும். ஹால்ஸ் மட்டும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். சாப்பிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போலாம் இருக்குதான் தெரியல, ஆனால் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சாயத்துக்கு அடிக்கிற மாதிரி அடிக்குது. சரிங்க. मेंथोलिप्टस का असर नया टेस्टी हो.
ஓகே மக்களே, ஒரு வழியாக வீடியோவை முடிச்சுப்போம். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த வீடியோவில் எனக்கு நான் இப்போ பார்த்த ஆட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி, அந்த குல்கோடி ஆடு தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் அந்த மென்டோஸ் ஆடு வச்சுப்போம். 3 ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சது அந்த பிரியாணி ஆடு, தலப்பாக்கட்டு பிரியாணி ஆடு சூப்பராக இருக்குது. அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ, எந்த பாட்டு, எந்த சாங்கு பிடிச்சிருந்துச்சு சொல்லுங்கள். அதில் இந்த பார்த்த ஆட்ஸில் வந்து எது பிடிக்கலையோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஆட் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. Until then.